லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கும் நிகழ்வுகள் ஞாயிறு மறையுறை சிந்தனை மற்றும் செய்திகள். பொதுக்காலம் 27ஆம் ஞாயிறு. நம்பிக்கையே நங்கூரமாய். தனிமையில் இனி நான் இல்லை, தலைவன் இருக்கின்றான். ஓர் இரவு மனிதர் ஒருவர் கனவொன்று கண்டார். அந்த கனவில் அவர் கடவுளுடன் கடற்கரை ஓரம் நடந்து கொண்டிருக்க, வானத்தில் அவரது வாழ்க்கையின் சில காட்சிகள் மின்னல் போல வந்து சென்றன. ஒவ்வொரு காட்சியிலும் மணலில் 2 ஜோடி காலடி சுவடுகளை கவனித்தார் அந்த மனிதர். ஒன்று அவருடையது, மற்றொன்று கடவுளின் காலடி சுவடுகள். கனவில் பார்த்த கடைசி காட்சியின் சில நிமிடங்கள் அவர் கண்முன் தோன்றிய போது மணலில் இருந்த காலடி சுவடுகளை திரும்பி பார்த்தார். பல சமயங்களில் அவரது வாழ்க்கையின் பாதையில் ஒரே ஒரு ஜோடி காலடி சுவடுகள் மட்டுமே இருந்தன. வாழ்க்கையில் மிகுந்த சவால்களும் மனவேதனைகளும் ஏற்பட்ட சமயங்களில் எல்லாம் அவர் ஒரே ஒரு ஜோடி காலடி சுவடுகள் மட்டுமே இருந்ததை கவனித்தார். அவருக்கு அது வருத்தமாக இருந்தது. அதை பற்றி கடவுளிடம், நான் உங்களை பக்தியுடன் பின்பற்ற தீர்மானித்த போது நீங்கள் என் வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் என்னை கைவிடாமல் வழிநடத்திச் செல்வதாக கூறினீர்கள். ஆனால் என் வாழ்க்கையில் அதிகமான பிரச்சனைகள் ஏற்பட்ட நேரங்களில் ஒரே ஒரு ஜோடி காலடி சுவடுகளை மட்டுமே நான் பார்த்தேன். எனக்கு உங்களின் ஆதரவு மிகவும் தேவைப்பட்ட நேரங்களில் ஏன் என்னை விட்டு விலகி இருந்தீர்கள் என்பது எனக்கு புரியவில்லை என்று கவலையுடன் கேட்டார். அதற்கு கடவுள், என் அன்பு மகனே, நான் உன்னை அதிகம் அன்பு செய்கின்றேன். சோதனைகளும் துன்பங்களும் உன்னை சூழ்ந்த காலங்களில் உன்னை நான் கைவிட்டதில்லை. நீ பார்த்த ஒரே ஒரு ஜோடி காலடி சுவடுகள் உன்னுடையவை அல்ல, அவைகள் என்னுடையவை. அந்நேரங்களில் நான் உன்னை என் கைகளில் சுமந்து கொண்டு நடந்து சென்றிருக்கிறேன் என்று விளக்கினார். அன்பானவர்களே, இன்று நாம் பொதுக்காலத்தின் 27ஆம் ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். இன்றைய வாசகங்கள் கடவுளின் நற்செயல்களுக்காக நம்பிக்கையுடன் காத்திருக்க நம்மை அழைக்கின்றன. இவ்வுலகில் நிகழும் போர், வன்முறை, தீவிரவாதம், பயங்கரவாதம், அநியாய படுகொலைகள், ஏற்றத்தாழ்வுகள், அதிகார வெறி, ஆணவச் செயல்கள், அடக்குமுறைகள், மனித கடத்தல்கள், பெண்ணடிமைத்தனம், பாலியல் வன்மங்கள் ஆகியவை பல நேரங்களில் கடவுள் மீதான நமது நம்பிக்கை இழக்கச் செய்கின்றன. ஏன் இப்படியெல்லாம் நடக்கின்றன? இதற்கு ஒரு முடிவே இல்லையா? இவற்றையெல்லாம் கடவுள் கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கின்றாரே என்றெல்லாம் அங்கலாய்த்து புலம்பி தவிக்கின்றோம். ஆனால் இவற்றையெல்லாம் கடவுள் வெறுமனே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கவில்லை. மாறாக நேரம் வரும்போது அவற்றிற்கு இறைவன் முடிவு கட்டுகின்றார். ஆனால் அதற்காக நாம் பொறுமை காக்க வேண்டும் என்றும், முக்கியமாக மிகுந்த நம்பிக்கையுடன் காத்திருக்க வேண்டும் என்றும் கடவுள் விரும்புகின்றார். இன்றைய முதல் வாசகத்தில் சிறிய இறைவாக்கினரான அபகுக்கு இத்தகையதொரு மனநிலையில் கடவுளிடம் புலம்பி தீர்ப்பதை நம்மால் காண முடிகிறது. இப்போது அப்பகுதியை இறை ஒளியில் வாசிக்க கேட்போம். ஆண்டவரே, எத்துணை காலத்திற்கு நான் துணை வேண்டி கூக்குரலிடுவேன், நீரும் விசாரிக்காதிருப்பீர். இன்னும் எத்தனை காலத்திற்கு வன்முறையை முன்னிட்டு உம்மிடம் அழுது புலம்புவேன், நீரும் எம்மை மீட்காமல் இருப்பீர்.
நீர் என்னை ஏன் கொடுமையை பார்க்கச் செய்கின்றீர்? கேட்டினை காணச் செய்கின்றீர்? கொள்ளையும் வன்முறையும் என் கண்முன் நிற்கின்றன, வழக்கும் வாதும் எழும்புகின்றன. ஆண்டவர் எனக்கு அளித்த மறுமொழி இதுவே: காட்சியை எழுதிவை, விரைவாய் ஓடுகிறவனும் படிக்கும் வண்ணம் பலகைகளில் தெளிவாய் எழுது. குறித்த காலத்தில் நிறைவேறுவதற்காக காட்சி இன்னும் காத்திருக்கின்றது. முடிவை நோக்கி விரைந்து செல்கின்றது. ஒரு காலும் பொய்க்காது. அது காலந்தாழ்த்தி வருவதாக தோன்றினால் எதிர்பார்த்து காத்திரு. அது நிறைவேறியே தீரும். காலம் தாழ்த்தாது. இதை நம்பாதவரோ உள்ளத்தில் நேர்மையற்றவராயிருப்பர். நேர்மையுடையவரோ தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர். அன்பானவர்களே, இறை நம்பிக்கையே மனித வாழ்வின் மையமாக அமைகிறது. இதுவே மனிதர் உயிர் வாழ்வதற்கும் அடிப்படையாக இருக்கின்றது. துன்பம், நோய், பிரிவு, வறுமை, புலம்பெயர்ந்து செல்லல், அனைவராலும் கைவிடப்பட்ட நிலை போன்ற கடினமான காலங்களில் ஒரு மனிதரை இறைவன் மீதும் தன் மீதும் ஆழமாக அன்பு கொள்ளச் செய்து வழிநடத்துவது நம்பிக்கையே. 3 வகையான நம்பிக்கைகள் இருக்கின்றன: தன் மீது நம்பிக்கை, உலகின் மீது நம்பிக்கை, இறைவன் மீது நம்பிக்கை. இவை அனைத்தும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை. ஆகவே இவை 3மே ஆழமானதாகவும் திடமானதாகவும் இருக்க வேண்டும். கடவுள் நம்மை பாதுகாக்கின்றார் என்பதை அறிந்துணர்தலே நம்பிக்கையின் அடிப்படை அம்சமாகும். வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்த இந்த நம்பிக்கையே தேவையானதாகவும் போதுமானதாகவும் இருக்கின்றது. ஒருவரது வாழ்க்கையில் நம்பிக்கை மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. இறை நம்பிக்கை கொண்டோருக்கு கண்ணுக்கு புலப்படாத சக்தி மிக உயர்ந்ததாகவும் இவ்வுலகப் பொருள்கள் யாவும் அர்த்தமற்றவையாகவும் தோன்றுகின்றன. இறை நம்பிக்கை ஒருவரை இவ்வுலக தீமைகளிலிருந்தும் குழம்பிய மனப்போக்கிலிருந்தும் விடுவித்து கண்ணுக்கு புலப்படாத கடவுளின் மேல் ஆழமான பற்று கொள்ளச் செய்கிறது. ஒருவரின் வாழ்க்கை இறை நம்பிக்கையின் அடிப்படையில் அமையும் போது அவர் பழி உணர்வு, வெறுப்பு இவற்றில் சிக்கிக் கொள்ளாமல் கடவுள் காட்டும் வழிகளை பின்பற்றுவார். தம் இறை நம்பிக்கையால் இவ்வுலகை ஆள கற்றுக்கொள்வார். இன்றைய 2ஆம் வாசகத்தில் புனித பவுலடியார், கிறிஸ்து இயேசுவிடம் நம்பிக்கையும் அன்பும் கொண்டு என்னிடம் நீ கேட்ட நலம் தரும் வார்த்தைகளை மேல்வரி சட்டமாக கொள், நமக்குள் குடிகொள்ளும் தூய ஆவியால் ஒப்படைக்கப்பட்ட நல்ல போதனையை காத்துக்கொள் என்று தீமோத்தேயுவுக்கு அறிவுரை வழங்குகின்றார். நற்செய்தி வாசகத்தில் எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று திருத்தூதர்கள் ஆண்டவரிடம் கேட்டபோது, கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்திமரத்தை நோக்கி, நீ வேரோடு பெயர்ந்து போய் கடலில் வேரூன்றி நில் என கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும் என்று பதில்மொழி தருகின்றார். தேடி வைத்த செல்வம் யாவும் தேய்ந்து போய்விடுமே, கூடி வந்த உறவும் கூட கலைந்து சென்றிடுமே. தேவன் நீ என்றும் அருகில் இருப்பாயே. அன்பானவர்களே, தன் பிறந்த நாளை முன்னிட்டு மன்னர் ஒருவர் கோவில் ஒன்றில் அன்னதானம் செய்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு ஏழை மனிதர் வந்து வரிசையில் நின்றார். அவரை பார்த்த பலர் முகம் சுளித்து ஒதுங்கி கொண்டனர். இதை உணர்ந்த அந்த ஏழை, இவர்களுக்குத்தான் நம்மை பிடிக்கவில்லையே, வரிசையில் நிற்காமல் ஒதுங்கி நின்று எல்லாரும் அன்னதானம் பெற்ற பின்பு நாம் வாங்கிக் கொள்வோம் என்று தள்ளி நின்றார். நேரம் போய்கொண்டே இருந்தது. இவர் தள்ளி நின்றதால் இவருக்கு பின்னால் வந்தவர்கள் எல்லாரும் அன்னதானம் பெற்று சென்றனர். சிலர் அன்னதானம் பெற்றுக்கொண்டு இவரை ஏளனம் செய்து சிரித்துவிட்டு போனார்கள். இவர் வாயை திறந்து எதுவும் சொல்லவில்லை. என்றாலும் மனதிற்குள் ஒரு சோகம். எல்லாருக்கும் தரப்படும் அன்னதானம் நமக்கு கிடைக்க எவ்வளவு காத்திருப்பு, எவ்வளவு போராட்டம், எவ்வளவு இழிச்சொல். போன ஜென்மத்தில் என்ன பாவம் செய்தேனோ இப்படி தவிக்கின்றேன் என்று தன் விதியை நொந்து கொண்டார். மாலை வரை காத்திருந்து சரி, நமக்கு இன்று பட்டினி என்று எழுதி உள்ளது போல என்று நினைத்து கொண்டு, அப்பனே, ஆண்டவா, என்னை ஏனப்பா இப்படி ஒரு இழிப்பிறவியில் பிறக்கச் செய்தாய் என்று கோபுரத்தை பார்த்து மனதில் உள்ள தன் குமுறலை சொன்னார். பின்பு கோவில் அருகே உள்ள குளத்து நீரில் முகத்தை கழுவிவிட்டு படியில் சோர்வாக அமர்ந்தார்.
அன்னதானம் கொடுத்து முடித்த பிறகு மன்னர் அந்த படித்துறையில் காலார நடந்து வந்தார். அப்போது, என்னப்பா சாப்பிட்டாயா என்று அந்த ஏழையிடம் கேட்டார். கேட்பது மன்னர் என்று தெரியாமல், ஊரே சாப்பிட்டது, என் தலையில் இன்று பட்டினி என்று எழுதியுள்ளது போல ஐயா என்று விரக்தியாக முகத்தை திருப்பாமல் குளத்து நீரை பார்த்தபடியே பதில் சொன்னார் அந்த ஏழை. அவர் கூறிய பதில் மன்னரின் மனத்தை உருக்கியது. என் பிறந்த நாளில் ஊர் மக்கள் யாரும் பசியுடன் உறங்கச் செல்லக்கூடாது என்றுதானே நான் அன்னதானத்திற்கு ஏற்பாடு செய்தேன். ஒரு அப்பாவி ஏழை இப்படி விடுபட்டுள்ளாரே என்று அவர் அருகில் சென்று அவர் தோளில் கை வைத்து, மன்னித்து விடப்பா, என்னை ரொம்ப பசிக்கிறதா உனக்கு என்று கேட்க, குளத்து நீரில் தலையில் கிரீடம், முகத்தில் வாஞ்சை என்று மன்னர் தெரிய திடுக்கிட்டு எழுந்தார் அந்த ஏழை. அரசே, நீங்கள் என்று தெரியாமல் அமர்ந்து கொண்டே பதில் சொல்லிவிட்டேன், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்று பதறினார். அதனால் ஒன்றுமில்லை, சரி வா, இன்று நீ என்னோடும் அரசியோடும் விருந்து உண்ணப் போகிறாய் என்று அவரை பேச விடாமல் இழுத்துச் சென்று அவரின் தேரில் ஏற்றிக்கொண்டு அரண்மனைக்கு விரைந்தார் மன்னர். போய் குளித்துவிட்டு உடை மாற்றிக் கொண்டு வா என்று தனக்கென்று வாங்கி வைத்திருந்த புதிய ஆடைகளில் ஒன்றை அவருக்கு கொடுத்தார். சற்று நேரம் கழித்து குளித்துவிட்டு புத்தாடை அணிந்து வந்த அந்த ஏழைக்கு அறுசுவை விருந்து கொடுத்தார் மன்னர். சாப்பிட்டு முடித்ததும் அந்த ஏழையின் கையில் ஒரு குடம் நிறைய பொற்காசுகளை கொடுத்து, இன்றிலிருந்து நீ ஏழை இல்லை, இந்த பணத்தை வைத்து நீ விரும்பும் தொழிலை நேர்மையாக செய்து கௌரவமாக வாழ்ந்து கொள் என்று வாழ்த்தினார். அதுவரை அமைதியாக இருந்த ஏழையின் கண்ணில் தாரை தாரையாக கண்ணீர் கொட்டியது. ஏனப்பா அழுகிறாய் என்று மன்னர் கேட்க, நான் இதுநாள் வரை பிறவி ஏழை என்று மட்டும்தான் நினைத்திருந்தேன் அரசே. ஆனால் இந்த தருணம்தான் நான் ஒரு பிறவி முட்டாள் என்று புரிந்து கொண்டேன் என்று சொன்னார். ஏன் அப்படி சொல்கிறாய் என்று மன்னர் வினவ, வாழ்க்கையில் இன்றுதான் முதல் முறையாக கோபுரத்தை பார்த்து என்னை ஏன் இப்படி வைத்திருக்கிறாய் என்று கடவுளிடம் கேட்டேன். கேட்ட சில நிமிடங்களில் உங்களை அனுப்பி என் தலையெழுத்தையே மாற்றிவிட்டார். கடவுளிடம் நாம் நம்பிக்கையுடன் வேண்டும் பொழுது உங்களைப் போன்று பலர் வழியாக உதவ காத்திருக்கிறார் என்பதை இன்று வரை புரியாமல் ஒரு முட்டாளாகத்தானே இருந்துள்ளேன் என்று சொல்லி அழுதார். ஆம் அன்புக்குரியவர்களே, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, ரூத்து, யோபு, தாவீது, சாலமன் போன்ற கடவுளின் எண்ணற்ற அடியார்கள் கடவுளை நம்பியதால் வாழ்வை பெற்று கொண்டனர். குறிப்பாக யோபுவின் வாழ்வில் அத்தனை துயரங்களும் அடுக்கடுக்காய் அணிவகுத்து நின்றபோதும் கடவுள் மீது கொண்ட நம்பிக்கையில் நிலைத்து நின்றார். அதனால்தான் அவர் அனைத்தையும் திரும்ப பெற்று கொண்டார். தளராத நம்பிக்கையுடன் ஆண்டவர் இயேசுவை நாடி தேடி வந்த அனைவரும் குணம் பெற்றனர் என புதிய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, யானைக்கு தும்பிக்கை பலமாயிருப்பது போல நமது துயர நேரங்களில் நாம் பெற்றுள்ள இறை நம்பிக்கை நமக்கு பலமாயிருக்கட்டும். அதற்கான அருள் வரங்களை இந்நாளில் ஆண்டவரிடம் கேட்டு மன்றாடுவோம். தம்மை கருதா நண்பர் உறவு என்னை கரம் பிடிக்கும். நம்பும் நல்ல கொள்கை என்றும் நெஞ்சில் உரமளிக்கும். நம்பிக்கையே நங்கூரமாய் என்ற தலைப்பில் இன்றைய ஞாயிறு மறைவுரை சிந்தனையை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். திருப்பயணம் என்பதும் ஒரு தேர்வு. யூபிலியாண்டில் புனித கதவை கடந்து செல்லும் நாம் நம்பிக்கையில் ஆளப்படுகின்றோம், புதிய வாழ்க்கைக்குள் நுழைகின்றோம் என்று கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. அக்டோபர் 4 சனிக்கிழமை வத்திக்கான் வளாகத்தில் கூடியிருந்த மக்களுக்கு எதிர்நோக்கின் திருப்பயணிகள் எனும் யூபிலி ஆண்டிற்கான சிறப்பு மரக்கேள்வி உரையை எடுத்துரைத்த போது இவ்வாறு கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. அக்டோபர் 4 மற்றும் 5 ஆகிய நாட்களில் புலம்பெயர்ந்தோருக்கான யூபிலியானது திரு அவையில் சிறப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கும் வேளையில் அந்த யூபிலியில் பங்கேற்கக்கூடிய உறுப்பினர்கள் அனைவருக்கும் தனது மறைக்கல்வி உரையினை எடுத்துரைத்தார் திருத்தந்தை. வத்திக்கான் வளாகத்தில் கூடியிருந்த
கூடியிருந்த மக்கள் முன் திறந்த காரில் வலம் வந்து அவர்களை வாழ்த்திய திருத்தந்தை அவர்கள் சிலுவை அடையாளம் வரைந்து மறைக்கல்வி உரையினை ஆரம்பித்தார். அதன் பின் லூக்கா நற்செய்தியில் உள்ள திருச்சட்டமும் இறையாட்சியும் என்ற தலைப்பில் உள்ள இறைவார்த்தைகள் பல்வேறு ஐரோப்பிய மொழிகளில் வாசித்தளிக்கப்பட்டன. இறை வார்த்தைகள் வாசித்தளிக்கப்பட்டதும் திருத்தந்தை தனது மறைக்கல்வி உரையினை வழங்கினார். யூபிலி என்பது உறுதியான நம்பிக்கையின் காலம். அதில் நம் இதயங்கள் மன்னிப்பையும் இரக்கத்தையும் காண முடியும் என்றும் இதனால் எல்லாம் புதிதாக தொடங்க முடியும் என்றும் கூறினார் திருத்தந்தை. எதிர்நோக்கு என்பது தேர்வு செய்வது என்று குறிப்பிட்ட திருத்தந்தை அவர்கள், நாம் மாறினால் உலகம் மாறுகிறது, தேர்வு செய்பவர்கள் விரக்தி மனம் இல்லாதவர்கள் எனும் 2 முக்கியமான கருத்துக்களை அது எடுத்துரைப்பதாகவும் கூறினார். கடவுளின் அருளினால் நன்மையானவற்றை தேர்ந்த அசிசியின் புனித கிளாரா பற்றி எடுத்துரைத்த திருத்தந்தை அவர்கள், அக்டோபர் 4 அன்று திரு அவை சிறப்பிக்கும் புனித பிரான்சிஸ் அசிசியாரின் திருவிழாவை கொண்டாடும் இந்நாளில் மிகவும் வித்தியாசமான துணிவுள்ள பெண்ணாக திகழ்ந்த புனித கிளாரா பற்றி அறிந்து கொள்வது மிகச் சிறந்தது என்றும் கூறினார். நற்செய்தியின் எளிமையை தனதாக்கிக் கொண்ட புனித பிரான்சிஸ் அசிசியார் தனது செல்வச் செழிப்பான குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழ்ந்தார் என்றும் அவர் ஓர் ஆணாக இருந்ததால் அவருக்கு இருந்த இடர்பாடுகள் குறைவாக இருந்தன. ஆனால் ஒரு பெண்ணாக புனித கிளாராவின் வாழ்க்கை தேர்வானது அதைவிட அதிகமான இடர்பாடுகள் நிறைந்ததாக இருந்தது என்றும் கூறினார் திருத்தந்தை. நற்செய்தி தன்னிடத்தில் என்ன கேட்கிறது என்பதை புரிந்து கொண்டவராக புனித கிளாரா இருந்தார் என்றும் அவரை பின்பற்றி ஏராளமான பெண்கள் துறவரத்தை மேற்கொண்டனர் என்றும் எடுத்துரைத்தார். எளிமை வாழ்வை அக்காலத்து பெண்கள் தேர்ந்தெடுத்தது ஒரு தற்செயல் நிகழ்வாக மட்டுமல்லாமல் இன்று வரை துறவர அழைத்தல் பெற்று வருவது நிலையான நிகழ்வாக இருக்கிறது என்றும் இதற்கு காரணமாக இருந்தவர் புனித கிளாரா என்றும் கூறினார் திருத்தந்தை. திரு அவை இளமையானது, இளைஞர்களை ஈர்க்கிறது என்றும் இளைஞர்கள் நற்செய்தி விரும்புகிறார்கள் என்பதை அசிசியின் புனித கிளாரா நமக்கு நினைவூட்டுகிறார் என்றும் கூறினார் திருத்தந்தை. இளைஞர்களுக்காக ஜெபிப்போம். தனக்குத்தானே பணியாற்றாமல் கடவுளின் அரசிற்கும் அவருடைய நீதிக்கும் பணியாற்றும் ஒரு திரு அவையாக இருக்க ஜெபிப்போம் என்றும் கூறினார் திருத்தந்தை. புனித கிளாராவை போல வித்தியாசமாக வாழ துணிவு கொண்ட ஒரு திரு அவையாக நாம் வாழ்வோம் என்று கூறி கூடியிருந்த மக்களுக்கு தனது அப்போஸ்தலிக்க ஆசீரை வழங்கினார் திருத்தந்தை. தேலுக்சி தே, நான் உன்னை அன்பு செய்தேன் எனப்படும் திருத்தூது அறிவுரையில் அக்டோபர் 4 சனிக்கிழமையன்று கையெழுத்திட்டார் திருத்தந்தை 14ஆம் லியோ. அக்டோபர் 4 சனிக்கிழமை ரோம் உள்ளூர் நேரம் காலை 8:30 மணியளவில் திருத்தந்தையர் மாளிகையின் தனி நூலகத்தில் திருப்பீடச் செயலகத்தின் பொது விவகாரத்துறையின் நேரடி பொதுச் செயலர் பேராயர் எட்கர் பென்னா பாரா அவர்கள் முன்னிலையில் கையெழுத்திட்டார் திருத்தந்தை 14ஆம் லியோ. இந்த ஆவணமானது 2025ஆம் ஆண்டு அக்டோபர் 9 அன்று காலை 11:30 மணிக்கு திருப்பீட பத்திரிகை அலுவலகத்தாரால் வெளியிடப்பட உள்ளது. புனித பிரான்சிஸ் அசிசியின் திருநாளன்று நான் உன்னை அன்பு செய்தேன் எனும் இவ்வாவணத்தில் கையெழுத்திட்டார் திருத்தந்தை 14ஆம் லியோ. போலந்தின் பிராகா உயர் மறைமாவட்டத்தின் முன்னாள் பேராயரான கர்தினால் டோம்னிக் துகா அவர்களை க்னாட்சக் உயர் மறைமாவட்டத்தின் 100ஆண்டு விழாவில் திருத்தந்தை சார்பில் பங்கேற்க நியமித்துள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. அக்டோபர் 14 அன்று ஒலிவாவில் உள்ள க்னாட்சக் பேராலயத்தில் நடைபெறும் திருப்பலிகளில் பங்கேற்கும் மக்கள் கடலில் உள்ள காற்றைப் போலவே திரு அவையின் கப்பலை நிலையான மீட்பின் துறைமுகத்திற்கு அழைத்துச் செல்லும் தூய ஆவியாரின் ஆற்றலை 100 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது போல் மீண்டும் காண்பார்கள் என்றும் கூறியுள்ளார் திருத்தந்தை. இந்த யூபிலியாண்டில் இருக்கும் நாம் ஒவ்வொருவரும் நம் இதயங்களிலிருந்து இறையியல் நற்பண்புகளுக்கு சான்றளிக்க வேண்டும் என்றும் நம்பிக்கை, எதிர்நோக்கு, பிறரன்பு பணிகள் மற்றும் உண்மையான ஒன்றிப்பின் வழியாக ஒருவர் மற்றவரின் சுமைகளை சுமந்து கிறிஸ்துவின் சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை. நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. உங்களது ஆர்வமுள்ள செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம்.